வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சமையலில் நம்ம பார்க்க போகிறது திணை உப்புமா. திணை உப்புமா எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் இதில் ஓரளவுக்கு அதாவது அரைக்காப்படி திணை எடுத்திருக்கேன். திணை நல்லா கழுவி நல்லா ஊற வச்சிடணும். 1/2 hour நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம 2 கைப்பிடி சின்ன வெங்காயம், 1 இன்ச்சு இஞ்சி, 1 பச்சை மிளகாய், கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, கடுவழுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு தாளிக்கிறதுக்கு. இது எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். நல்லா ஊறிடுச்சு, 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் பாத்திரத்தை வச்சுருக்கேன். ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சூடேறட்டும். எண்ணெய் சூடேறிடுச்சு. கடுவழுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு தாளிக்கிறதுக்கு போகிறோம். இது லேசாக செவந்தோன்னா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதை போதும். எல்லாம் ப்ரௌனாக வந்துடுச்சு. நம்ம வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதை போட்டு நல்லா வதக்கிடணும். இது கோல்டன் ப்ரௌனாக வரணும்னு அவசியம் கிடையாது. லேசாக வதங்கினா போதும். வதங்கினோன்னா நம்ம அரைக்காப்படி அதாவது ஒரு உலக்கு சிறுதானியம் திணை எடுத்துருக்கோம். அதுக்கு 1:3 3 உலக்கு தண்ணி, 1:3 தான் கணக்கு. நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றுறோம். தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் 1:3. இது நல்லா கொதிக்கட்டும். இந்த உப்பு போட்டுருவோம். உப்பு அளவாக போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதித்தோன்னா நம்ம கழுவி வச்சுருக்கிற நம்ம சிறுதானியம் நம்ம அடிக்கடி உடம்புல சேர்த்துக்கிறணும். வாரத்துக்கு ஒரு முறையாக நம்ம சேர்த்துக்கிறணும், உடம்புக்கு நல்லது. இப்போ சிறுதானியத்தில் நான் திணை எடுத்திருக்கேன். சாமை, கேழ்வரகு அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற திணை எடுத்து போடுறோம். ஒரு கிண்டி விட்டுக்கிறோம். ஒன்று 3 அளவு தண்ணி. இப்போ நீங்கள் குக்கரில் வைக்கிறதுனா 1:2 வச்சுக்கலாம். இது பாத்திரத்தில் செஞ்சால் தான் பொழுன்னு கரெக்டாகும். நல்லா வேகட்டும். இருந்தாலும் உங்களுக்கு காமிப்பேன். நல்லா கொதிச்சு வேகுது. ஒரு கிண்டுனா போதும். கிண்டிட்டு இன்னும் நல்லா கொதிக்கணும். தண்ணியெல்லாம் வற்றணும். நல்லா வெந்துருச்சு. அப்படியே சிம்மில் ஒரு 5 minutes, கொஞ்சமாக தண்ணி இருக்குது, சிம்மில் 5 minutes அப்படியே மூடி வச்சோம்னா உங்களுக்கு இது தம்மானது மாதிரி ஆகி இறக்க போகையில் தேங்காய் பூ தேவைப்பட்டால் தேங்காய் பூ போட்டுக்கலாம். இல்லைன்னா அப்படியே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இது ஆப்ஷனல் தான் தேங்காய் பூங்கிறது. நான் ஒரு பிடி தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேன். இது தம்மாகி கொஞ்சம் தண்ணி வற்றினோன்னா நம்ம தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணியெல்லாம் வற்றி தம்மானது மாதிரி ஆயிடுச்சு. இதில் தண்ணி இல்லை, அடியும் பிடிக்க கிடையாது. நல்லா வெந்துருச்சு. உப்புமா ஒழுன்னு நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பூ போடணும். எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பூ இது ஆப்ஷனல் தான். போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். ஒருத்தர் தேங்காய் பூ போட்டால் பிடிக்காது. அதனால் நீங்கள் தேங்காய் பூ தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான்.
எப்படி இருக்கு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டிஸ்பிளேயில் பார்க்கலாம். சூப்பரான திணை உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இது வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. சிறுதானியம், திணைன்னு கிடையாது, சிறுதானியம் எதுனாலும் சரி, சாமை, கேழ்வரகு, திணை இதெல்லாம் உடம்புக்கு நல்லது. வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் சேர்த்துக்கிட்டோம்னா உடம்புக்கு நல்லது. ரைஸே எடுத்துக்கிறாமல் இது ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு சைடிஷ் சாப்பாடாகவும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். உப்புமா எப்படி வேணாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் லக்ஷ்மணன்.